அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண ஷார்ட்ஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் அபுதாபி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அபுதாபியில் உள்ள கிராண்ட் மாஸ்க்கு தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். நாங்கள் மெயினாக வந்தது பார்த்திங்கன்னா கிராண்ட் மாஸ்க்காக இல்லை, கிராண்ட் மாஸ்கில் அண்டர் கிரவுண்டில் உள்ள மாலை சுற்றி பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். எப்போ அபுதாபி வந்தாலும் கிராண்ட் மாஸ்க்கு போகாமல் இருக்கவே மாட்டோம். பட் அங்கே அண்டர் கிரவுண்டில் உள்ள இந்த மாலுக்கு வந்து நான் போனதே இல்லை. ஸோ இந்த தடவை போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு வந்தோம். பட் மால் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை, மற்ற மால் அளவுக்கு கூட இல்லை. பட் அங்கே வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. சரி உள்ளே போய் பார்த்தா எல்லார் கையிலையும் வந்து ஒரு பேப்பர் கொடுத்துட்டாங்க, கொஷின் பேப்பர் மாதிரி. உள்ளக்க போய் நம்ம அதுக்கான ஆன்சரை வந்து ஃபைண்ட் பண்ணி எழுதணும். சும்மா அது ஒரு ஃபன்காக தான், மற்றபடி வேறு ப்ரைஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அல் ஆண்டலுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஐபீரியன் பெனின்சுலால உள்ள ஒரு ஏரியா. அங்கே வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து முஸ்லீம் தான் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஹிஸ்ட்ரி தான் ஃபுல்லாக இங்கே வந்து அதோட ட்ரெடிஷன்ஸ் பற்றி தான் இங்கே வந்து எக்ஸிபிஷனாக போட்டிருக்காங்க. இது வந்து ஒன்று பற்றி தெரிஞ்சுக்கிறது. இப்போ நீ டச் பண்ண வச்சுக்கேன், அதை பற்றி உனக்கு வந்து ரிவர் was the hub for trade of a car. இது ஃபுல்லாவே கார்டோபா பத்தி தான். அதே மாதிரி இது என்னன்னு பார்க்கணும். See the Cordoba Mosque is இருங்க இதுல இருக்கா பாருங்க. உள்ள பெருசா கிரௌடே இல்லை, நாங்க மட்டும் தான் போயிருந்தோம். இந்த செட்டப் பாத்தீங்கன்னா கார்டோபால உள்ள ஒரு கிரேட் மாஸ்கோட செட்டப் தான் வந்து பண்ணியிருக்காங்க. அங்க வந்து உள்ள பாக்குறதுக்கே எல்லாமே வந்து சூப்பரா இருந்துச்சு. இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க, நிறைய பிக்சர்ஸ் இருந்துச்சு. அதை டச் பண்ணாலே அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வருது. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கே வந்து சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே நிறைய ஐபேட் மாதிரி வச்சுருக்காங்க. அதை எடுத்து இந்த பொருளை நம்ம வந்து பார்த்தா அந்த பொருளோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அது எதுக்காக அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க அந்த காலத்தில், அந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி உள்ளே போனால் இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளேல வந்து நிறையா அவங்க அந்த காலத்தில் என்னென்னலாம் வந்து யூஸ் பண்ணாங்க, எதுக்கு யூஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி இந்த கயிறு வந்து. ஸோ இப்போ ஒரு பேஷண்ட் வந்து இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அந்த ஆர்ம்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக அந்த கயிறு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் அதில் வந்து போட்டிருந்தாங்க. என்னோட பாபி தான் வந்து சின்சியராக கொஷினுக்குலாம் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் சின்ன சின்ன திங்ஸ் அவங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ண திங்ஸ்லாமும் வந்து வச்சிருந்து அதோட எக்ஸ்பிளனேஷன்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு பெரிய ஒரு கோல்டனில் என்னமோன்னு இருந்துச்சு. என்னன்னு போய் பார்த்தா ஏதோ மேப் மாதிரி இருந்துச்சு, பார்த்தாலே தெரியுது. பார்க்கறதுக்கே நல்லா சூப்பராக. அல் இத்ரிசி அவங்களோட வந்து வேர்ல்டு மேப், அவங்க தான் வந்து ஒரு அப்டேட்டடான வேர்ல்டு மேப் வந்து கிரியேட் பண்ணாங்க. ideas to inspire the world. Hey ருஷத், இந்த மாதிரி தான் உலகத்துக்கு ஐடியா தரணும். இப்னு ருஷத் அவர்கள் வந்து ஆண்டலுசியாவோட ஜூரிஸ்ட். அப்புறம் அவங்க வந்து மோர் தென் 100 புக்ஸ் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அவங்களோட ஐடியாஸ் பற்றி அவங்க என்னென்ன புக்ஸ்லாம் எழுதியிருக்காங்க அந்த மாதிரி இதில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. பார்க்கறதுக்கே வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ணனோட பையன் பேரும் ருஷத் தான். ஸோ அதை வச்சு வந்து காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, அது மேலே ரொம்ப ஆசையாக இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்து போனால் நிறையா தெரிஞ்சுக்கலாம், ரொம்ப என்ஜாயும் பண்ணுவாங்க. ஸோ அந்த அல் ஆண்டலுஸோட ஃபுல் மேப் தான் போல் இது. பார்க்கறதுக்கே எல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு, அவ்வளோவா க்ரௌட்லாம் இல்லாமல் நல்லா அழகாக எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டு இருந்தோம். மெயினாக அவங்களோட ட்ரெடிஷன், கல்ச்சர், அப்புறம் சிவிலைசேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரிலாம் வந்து போனால் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனே இப்போ டேரெக்டாக வந்து கிராண்ட் மாஸ்க்குக்கும் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். இந்த மாதிரி தான் டூம் இருக்கும். வெளியிலேருந்து பார்த்தா உங்களுக்கு பெரிய பெரிய டூம்லாம் தெரியும்ல. ஸோ இந்த மாதிரி டூம் தான். அது உள்ளேருந்து கீழே வந்தால் தான் இந்த அண்டர் கிரவுண்ட்லாம் இருக்குது. மேலே போனால் வந்து மாஸ்க் இருக்குது. பட் அப்படியெல்லாம் டக்குன்னு மாஸ்க்கு வந்து போயிட முடியாது. நிறையா செக்கிங்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் கூட இருக்குது. இங்கே வந்து அதோட மினியேச்சர் வந்து அந்த கிராண்ட் மாஸ்கோட மினியேச்சர் வந்து செஞ்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கே வந்து சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏர்போர்ட்டில் உள்ள மாதிரி நம்ம கையில் உள்ள ஃபோன்ஸ் அப்புறம் பேக்லாம் வந்து செக் பண்ணிட்டு தான் வந்து உள்ளே அனுப்புகிறாங்க. அங்கே உள்ளே போகிறதுக்கே ரொம்ப தூரம் வந்து ட்ராவலேட்டரில் போயிட்டே இருந்தோம். சைட்லலாம் பார்த்திங்கன்னா நிறையா பிக்சர்ஸ்லாம் போட்டிருந்துச்சு. அந்த கிராண்ட் மாஸ்கை பற்றி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர்ஸ்லாம் போட்டு நிறையா எழுதியிருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டே வந்து அப்படியே போயிட்டே இருந்தோம். ஸோ மேலே வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே நமக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும். அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ பெருசாக வந்து சூப்பராக இருக்கும்.
இது அபுதாபிலே ஒரு மெயினான டூரிஸ்ட் அட்ராக்ஷன்னு சொல்லலாம். இங்கே நான் முஸ்லிம்ஸும் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணிட்டு போவாங்க. உலகத்தில் உள்ள பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் கூட இங்கே வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. போப் மாதிரியான பெரிய ஆளுங்களும் வந்து இங்கே விசிட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ட்ரெஸ் கோடும் இருக்குது. ஃபுல் ட்ரெஸ் வந்து நமக்கு வந்து கவராக இருக்கணும். இந்த ஷார்ட்ஸ் போட்டு வருது, ஜீன்ஸ் போட்டு வருது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃபுல் கவர்டாக இருக்கணும். இந்த நடுவில் உள்ள ஸ்பேஸில் ஜும்மா ப்ரேயர்ஸ் மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வந்து 40,000 பீப்புள்ஸ் வந்து இங்கே வந்து தொழுலாம். அவ்வளோ பெரிய ஏரியா இது. அதே மாதிரி இந்த டூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 82 டூம்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த நடுவில் காலம்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி வந்து மோர் தென் 1000 காலம்ஸ் வந்து இருக்குதுன்ட்டு வந்து சொல்கிறாங்க. அது பார்க்கறதுக்கு வந்து அந்த டேட் பாம் ட்ரீ மாதிரியே இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மார்பிளாலே வந்து இழைச்சிருப்பாங்க. அந்த ஃப்ளோரல் டிசைன்ஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த வாலில் பாருங்கள் 3D எஃபெக்டில் வந்து அந்த ஃப்ளோரல் டிசைன்ஸ்லாம் வந்து இருக்கும். அதே மாதிரி பெரிய பெரிய சாண்ட்லியர்ஸ்லாம் வந்து இருக்கும். அந்த மேலே தொங்குற லைட் தான் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி இந்த தூண்லலாம் வந்து அப்படியே ஹேண்ட் கார்விங் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இடமும் அப்படியே செதுக்கி வச்சுருப்பாங்க. யுஏஇயோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஷேக் ஜாயத் அவங்களோட நேம் தான் இந்த கிராண்ட் மாஸ்க்கு வந்து வச்சுருக்காங்க. அவங்க தான் வந்து இதை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க 1994. 2007 தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து 16 இயர்ஸ் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. இந்த 16 இயர்ஸில் வந்து மோர் தென் 67 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து விசிட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த கார்பெட் பற்றி கூட எழுதியிருக்காங்க. அங்கங்கேயும் அதை பற்றி வந்து எழுதியிருப்பாங்க. நம்ம பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கார்பெட்ஸ் வந்து ஹேண்ட் வேவ்டுன்னு சொல்கிறாங்க. எதுக்கு இந்த மாஸ்க் வந்து ரொம்ப ஃபேமஸ்னா 3rd லார்ஜஸ்ட் மாஸ்க் இன் த வேர்ல்டு இந்த கிராண்ட் மாஸ்க் தான். அது மட்டும் இல்லாமல் அதோட ஆர்கிடெக்சருக்காகவும் அந்த கார்பெட் பார்த்தீங்கன்னா அதுதான் வேர்ல்ட்லே லார்ஜஸ்ட் நாட்டட் கார்பெட். ஸோ இதுக்காகவும் தான் இது வந்து ஃபேமஸாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அபுதாபி வந்தால் விசிட் பண்ணிட்டு போங்க. திரும்ப போகிறப்ப ஒரு வண்டியில் உட்காந்து ஃபாஸ்ட்டாக வந்துட்டோம். ஸோ இப்போ அந்த மால் வழியாகவே எக்ஸிட் ஆக போகிறோம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.